முறை இயேசுவை சந்திக்கும்படி வந்தார். நான் அப்போது இருந்த சூழ்நிலை, நான் மரித்து போக வேண்டும் என்று இருந்தேன். அதாவது சாகணும், நான் இப்போ சாகணும்னு முடிவு பண்ணி நிற்கிறேன். 2010 நல்லா கவனிங்க, சாட்சி ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2010 நான் மரிக்கணும், சாகணும். நான் நம்பியிருந்த காரியங்கள்லாம் தோல்வியாயிடுச்சு. நான் நம்பியிருந்த காரியங்கள்லாம் வெறுமையாயிடுச்சு. நான் நம்பியிருந்த காரியங்கள் எல்லாம் தோத்து போனது. நான் நம்பியிருந்த காரியங்கள் எல்லாம் கைவிட்டது. நான் நம்பியிருந்த சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க. தன்னை நன்மையா நிற்கிறேன். உதவி செய்ய மனுஷன் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. கைவிடப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்யுதுன்னு தெரியல. விரக்தி, வேதனை, மன கஷ்டம். எனக்கு வாழவே பிடிக்கல. ஐ வாண்ட் டு டை. நான் சாகணும்னு விரும்பினேன். நான் சாகணும்னு விரும்பினேன். நான் சொல்றேன், நான் சாகணும்னு விரும்பினேன். நான் வாழக்கூடாதுன்னு விரும்பினேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு விரும்பினேன். ஆனா இயேசு நான் வாழணும்னு விரும்பினேன். என்ன இயேசு வாழ வைக்கணும்னு விரும்பினாரு. என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினாரு. என்னை உயர்த்தணும்னு விரும்பினாரு. என்னை மகிமைப்படுத்தணும்னு விரும்பினாரு. என்னை சாட்சியா நிறுத்தணும்னு விரும்பினாரு. எனக்கு விரோதமா நின்னவங்க, எனக்கு விரோதமா பேசினவங்க, என்னை வெக்கப்படுத்தினவங்க, என்னை அசிங்கப்படுத்தினவங்க எல்லார் மத்தியிலையும் தூக்கி உயர்த்தணும்னு நினைச்சாரு. அவர் விரும்பினாரு. இன்னைக்கு இயேசு விரும்புறாரு. என்னன்னா, உங்க வாழ்க்கையை மாற்றணும், உங்க எதிர்காலத்தை மாற்றணும், உங்க சூழ்நிலையை மாற்றணும், உங்க குடும்பத்தை மாற்றணும். அவர் தேடி வருகிற தெய்வம். நான் தேடி இயேசுவை போல. எனக்கு இயேசு கொடுத்து அறிவிச்சுக்கிட்ட சொன்னேன், இயேசு எனக்கு தேவையில்லை. இயேசுல எனக்கு தேவையில்லைங்க, இப்படிதான் சொன்னேன். நான் கும்பிடாத தெய்வமா? முக்கோடி முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. நான் இயேசு ஏற்றுக்கொள்ளணுமா? நான் இயேசு ஏற்றுக்கொள்ளணுமா? என்கிட்ட 2 முறை சொன்னாங்க என் ஃப்ரெண்டு வந்து, இயேசு எனக்கு வேணாம், இயேசு எனக்கு வேணாம். அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, போங்க. நான் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். என்னை தேடி தான் இயேசு வந்தேன். ரிஜெக்ட் பண்ணங்க, வேணான்னு வெறுத்து தரனாங்க இயேசுவை. உண்மையாங்க சொல்லணும், பல காரியங்களை சொல்ல முடியும். அவ்வளவு வெறுத்து தரன இயேசுலாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனா ஒரு கட்டை வந்து, ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ கூட நான் இயேசு ஏத்துக்கல. சாக போன நிலைமையில கூட லாஸ்ட் சான்ஸ் எனக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, சதீஷ், ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் யூ மை ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு ஒரு நண்பனை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னாங்க. யாருன்னு கேட்டேன். இயேசுனாங்க. இயேசுவா? இயேசு பற்றி சொல்கிறதுக்கு இப்படி ஒரு பிட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டேன். சொல்லலை அவங்க கிட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவு போனேன், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சாகலாமா, பாத்ரூமில் போய் செத்துலாமான்னு யோசித்து இருந்தேன். நான் அவ்வளோ விரக்தி, அவ்வளோ வேதனை, சொல்லக்கூட முடியாத அளவுக்கு யாரையும் சொல்லியும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. நான் கும்பிட்ட தெய்வம் கைவிட்டுடுச்சு உண்மையாவே. அப்போ அவர் போய், நான் இயேசு கிட்ட கூட இந்த பிரச்சனையை சொல்லலை. எனக்கு இருந்த பிரச்சனை என் சூழ்நிலை இயேசு கிட்ட சொல்லலை. ஒன்று தான் முழங்கால் போயிட்டு அவர் நோக்கி பார்த்தேன். என்னை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார். நான் வெறுத்து தள்ளன இயேசு, வேணான்னு சொன்ன இயேசு, நீங்கள் வேணான்னு சொன்னேன். நீங்கள் வேணாம், இயேசு எனக்கு வேணாம், அந்த தெய்வம் வேணாம், நாங்களாம் உங்களை கூப்பிட மாட்டோம். என்னை தொட்டார், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் அவங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. எனக்கு அறிவிச்ச அந்த ஃப்ரெண்டுகிட்டே அவங்ககிட்டயே சொல்லலை, நண்பர்கிட்ட சொல்லலை.
என் சீனியர் அண்ணன் கிட்ட அவர்கிட்ட சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல, இயேசுகிட்டையும் சொல்லல. என் பிரச்சனைய தீர்த்து வச்சுட்டாரு. ஆனா என்னன்னு தெரியல, இருத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், என்னவோ தெரியல, ஒரு நம்பிக்கை. இல்ல நம்ம வாழணும், ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஒரு ஒரு எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாரு எனக்கு, வாழணும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாரு. மரியாளுக்கும் இப்படிதான் நம்பிக்கை கொடுத்தார். சாகணும் நினைச்சா, சாகணும் தான் அந்த பிசாசு நினைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ஆண்டவன் விட்டு இருந்தானா அவன் செத்து போயிருப்பான். நான் சொல்றேன், இந்த சூழ்நிலையில யாரு இருந்தாலும் இயேசு நோக்கி கூப்பிடுங்க, இயேசு நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு அவர் தேவை. அவர் இல்லைன்னா நான் சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு இயேசு இல்லை, நான் என்னை சந்திக்கலன்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கும் பாருங்க, 5 வருஷம் ஆயிருக்கும். 5 வருஷமா உயிரோடு வாழ வைக்கிறேன், 5 வருஷமா உயிரோடு பேச வைக்கிறேன், 5 வருஷமா இயேசு பத்தி சொல்றேன், இயேசு பத்தி பேசுறேன். நான் அனுபவிச்ச அந்த நன்மையை, நான் அனுபவிச்ச ஆசீர்வாதத்தை, நான் அனுபவிச்ச அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு சொல்றேன். மரியாதை இப்படிதான் இருந்தா, ஆண்டவர் சந்திச்சு வாழ்க்கையை மாத்தினார். மீண்டுமா அவளை தேடிதான் இயேசு போனார். மீண்டுமா இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். முதல் சந்திப்புல விடுதலை, 2வது சந்திப்புல அதை விட மேன்மையான மகிமை. இன்னைக்கு உங்களுக்கு 2வது சந்திப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவையானதெல்லாம் தெய்வ பிரசன்னம், நமக்கு தேவையானதெல்லாம் இயேசு. மரியாதை போல நமக்கு இயேசு தேவை. உங்க வாழ்க்கை மாறணுமா, உங்க எதிர்காலம் மாறணுமா, உங்க சூழ்நிலை மாறணுமா, இயேசு நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நீ அறியாததும் ஒரு கெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமான எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி அப்படி பார்த்தாலே போதும். ஒரு தெய்வம், ஒரு முஸ்லீம் இருக்கிறவரு, இந்த உலகத்துல தெய்வமே இல்லையா, தெய்வம் எனக்கு காட்சி கொடுக்கட்டும், இல்லைன்னா நான் சாகிறேன். முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் இப்படியா கதறாரு, உண்மையா தெய்வம் இருக்குன்னா எனக்கு காட்சி அளிக்கட்டும், இப்படியா சொன்னாரு, காட்சி அளிக்கட்டும், எவ்வளோ பேசட்டும், இல்லைன்னா செத்துடுவேன். உடனே ஒரு ஒளி வந்தது. அவர் உட்கார்ந்திருந்த அறையில இயேசு பிரசன்னமானார். நான் தான் தெய்வம். தேடி வந்தாருங்க தெய்வம். உங்களைய என்னையும் தேடி வருவதுதான் இயேசு. உங்களை என்னைய தேடி வந்து பாதுகாக்கிறதா இயேசு. உங்களை என்னைய தேடி வந்து விடுவிக்கிறதா இயேசு. இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவிக்கிறதா நாங்கெல்லாம் குடும்பமா வந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் ஊழியர்களா வந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறேன். ஆமென், ஆமென். இயேசு நாமம்.